அற்புதமான இந்த ஆன்மீக பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் கல்யாண புரோகிதம் பண்ணுறது, அந்த யாகம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு எப்போவுமே ஒரு நடராஜர் வேணும் அப்படின்னு ஒரு நினச்சிக்கிட்டே இருப்பார். அவர் நினச்சது எனக்குலாம் தெரியாது. ஆனால் இந்த நடராஜர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் என் மனசு மட்டும்தான் ரொம்ப பெருசு. இந்த கலர் பேப்பர் என்கிட்ட ரொம்ப இருக்கவே இருக்காது. ரொம்ப எளிமையாக சிம்பிளாக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நான் நினச்சிட்டேன்னா எனக்கு எப்படியாவது கொண்டு வந்து எனக்கு இறைவன் கொடுத்துருவார். அப்படி ஒரு நடராஜரை நம்ம கொடுத்த நாள்ல இருந்து அவரும் தமிழ்நாடு முழுவதும் தாண்டவம் ஆடிட்டே இருக்காரு. அந்த நடராஜரை கொடுக்கும்போது சொன்னேன், யாரெல்லாம் உன்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை நடத்து அப்படின்னு பல பிரார்த்தனைகளோடு 16 அபிஷேகம் பண்ணி அந்த நடராஜரை அவர் கையால் ஒப்படைச்சோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அப்போ ஒருத்தர் ஒரு பொருள் கொடுக்கும்போது ஆள் மனதோட நல்ல எண்ணங்களோட கொடுத்தா அது எந்த அளவுக்கு வெற்றி ஆகுன்றதுக்கு இந்த திருவாசக 8வது மாநாடு ஒரு மிகப்பெரிய சாட்சியா இருக்கு. அதனால அந்த நடராஜருடைய அருளால என் அடியார் பெருமக்கள்லாம் சிறப்பா இருக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக ஸ்ரீ சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அற்புதமாக மேலூர்ல அருமையான வழிபாடுகளோடு செயல்பட்டு இருக்காரு. அவங்க பையனை அருமையா வளர்க்கிறார். அது மாதிரி எல்லாரும் அவங்க குழந்தைங்களை நீங்க எல்லாம் வளர்க்கணும். தந்தைக்கு பணிவிடை செய்யறதுலேருந்து, ஆன்மீக பணி செய்யறதுலேருந்து, பூஜை எப்படி வழிபடணுன்றதுலேருந்து அருமையாக கொண்டு வந்துட்டு இருக்கார். எல்லார் குழந்தைகளும் இந்த பூமியில அற்புதமாக வளர வேண்டுமென்றால் தாய் தந்தை தான் அதற்கு ஒரு பெரிய உதாரணமாக இருப்பாங்க. அதுபோல உங்களுடைய குழந்தைகளும் அற்புதமாக ஆனந்தமாக வரணுன்றதை கேட்டுக்கொண்டு, சுவாமிஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரிதாக்கி, திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கிற சுப்பிரமணிய சிவா சுவாமிஜிக்கும் மற்றும் எல்லார் பேரையும் எனக்கு சொல்வதற்கான நேரங்கள் இல்லை. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரிதாக்கி, அனாதையாக யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அந்த அனாதைக்கு கூட ஒரு பணிவிட செய்வதற்காக பாக்கியத்தை எல்லாம் அல்ல எம்பெருமான் எனக்கு அருள் புரி இருக்கிறார். ரோட்ல யார் அனாதையாக இறந்தாலும் அவங்களை எடுத்துட்டு போய், அவங்க என்ன ஜாதி என்ன மதம் யாருன்னே தெரியாது, அவங்கள எடுத்துட்டு போய் 3 மத பிரகாரமும் பிரேயர் பண்ணி, எப்பா நீ எந்த மதத்தை சார்ந்தவனோ அதை எடுத்துக்கொள், யாருமே அனாதை இல்லை, செத்தும் தெய்வமா இருந்து உன் குடும்ப வம்ச வழிகளை வாழவைன்னு 2வது படி மண்ணும், நல்ல மனிதர்களே எனக்கு கொடு, என் சேவையை மேன்மைப்படுத்துன்னு 3வது படி மண்ணும் போட்டு பண்ணிட்டு வந்துடுவேன். ஒரு உடம்பு அழியுமே தவிர ஆன்மா அழிவில்லாதது. ஆனா மாணிக்க வாசகர் எழுதப்பட்ட 94 வரிகளை நான் கோயில்களில் படிச்சதே கிடையாது. சுடுகாட்டில் தான் பாடியிருக்கேன். அந்த பாடியை அடக்கம் பண்ணும்போது அந்த சிவபுராணம் 94 வரிகளை சொல்லி தான் அந்த அடக்கம் பண்ணுவேன். எத்தனையோ பேர் இறக்குறாங்க, ஆனா யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி ஒரு முறைப்படுத்தி அந்த ஆன்மாவுக்கான நிறைவுகளை கொடுப்பதற்கு என்னை சிவபெருமான் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு விதமான, கொஞ்சம் ஏன் இவ்வளவு சத்தம் போடுறாங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே. அதனால இந்த பூமியில யாருமே அனாதைகள் அல்ல. பாறைக்குள்ள இருக்கிற தேரைக்கும் கூட உணவு கொடுத்தவங்க தான். அதனால எப்படி அனாதையாக இறந்தாலும் நம்ம கையால எடுத்து அதை பண்ணுவதற்கான வாய்ப்பை சிவபெருமான் கொடுக்கிறார். அவர் என்னை அருமையான வேலைக்காரியா என்னை பயன்படுத்துறார். என்கிட்ட உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு, மனிதநேயம் இருக்கு, தர்மம் இருக்கு. இதையெல்லாம் உணர்ந்து என்னை அருமையா கரம் பிடிச்சு எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறாரு. அதை கொடுக்கறத என் கையில வச்சுக்கவே மாட்டேன், அப்படியே யாருக்காவது கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படி யாருக்கெல்லாம் தோணுதோ என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருவேன். 5000க்கும் மேற்பட்ட அநாத பிணங்களை எடுத்து அடக்கம் பண்ணதுல ஒரு சித்தர் எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன். அவருடைய ஆன்மா என்னோட பயணம் பண்ணதுனாலதான் இந்த ஆன்மீக பயணம். ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, பிறக்கும் போது யாருமே சாமியாரா பிறக்கிறது இல்லைன்னு.
நான் பிறக்கும்போது சாமியாரா பிறக்கல, ஆனா இந்த ஆன்மா எனக்குள்ள இருந்து இந்த ஆன்மீக பணியை செய்வதற்கு என்னெல்லாம் சொல்றாரோ அது பிரகாரம் அவர் என்ன உருவமா இருந்து செய்யணும்னு நினைச்சாரோ இப்ப அதை அருவமா எனக்குள்ள இருந்து செயல்படுத்துறாரு. அதனால அதுவும் நான் அல்ல, அவர் தான் அது எல்லாமே பண்றாரு. இந்த அற்புதமான மாநாட்டுக்கு வந்திருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் மிக அன்பாக கேளுங்க. எனக்கு நிறைய சாமியை பற்றிலாம் தெரியாது, என்னுடைய அனுபவங்களை மட்டும்தான் நான் எல்லா இடத்துலையுமே பதிவு செய்வேன். அப்படி ஒரு அனுபவத்தோடு உள்ள விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எல்லா இடங்கள்லையுமே நான் சொல்வேன், அதை இங்கேயும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அற்புதமாக இந்த நிகழ்வுக்கு நிறைய ஃபோன் கால் பண்ணி மிக சிறப்பாக என்னை எப்படியாவது இங்கே வர வைக்கணும்னு இளவரசன் ஐயா அவர்கள் வர வச்சுட்டாரு. நேற்று காலையில் கூட கொஞ்சம் யோசனையாக இருந்த முந்தானத்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியா இல்லை, தண்ணி ஒத்துக்காம கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்ச ஒரு மாதிரி இருந்தது. காலையிலே ஃபோன் பண்ணிட்டார், அம்மா கிளம்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. அப்போ நம்ம கிளம்பிடணும்னு உடனே கிளம்பி நைட்டு 11 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தேன். என்னுடைய முதல் சந்திப்பு அவர் ஒரு 350-400 பெண்களை வச்சு ஒரு பெரிய கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஐயா அவங்க என்னை சந்திச்சாங்க இளையாங்குடியில். அதுல இருந்து ஒரு நல்ல நட்பா இருக்காங்க. அகல்யாபாயை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தின் போது ஐயா எங்களோட பயணம் பண்ணாங்க. அப்படி எல்லா நிகழ்வுகள்லையும் பயணம் பண்ணவர். இந்த 8வது திருவாசக மாநாட்டுக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு கேட்டுக்கிட்டதின் பேர்ல இன்னைக்கு அந்த நிகழ்வுக்கு வருவதற்கு அவரும் ஒரு பெரிய காரணமாக இருந்தார். இளவரசன் ஐயாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். இப்படி எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு அற்புதமான பணியை செய்ய முடியும். எல்லாரும் அன்பே சிவம், ஒற்றுமையா இருங்க, அன்பா இருங்க. இறைவன் வேற எதையும் கேட்கவே இல்லை, சொல்லவே இல்லை. மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். மனசு முதல்ல செம்மையா இருக்கணும். இப்ப ஒரு அம்மா இப்ப இந்த கோயிலுக்கு போயிருக்கோம், நம்ம கோயிலுக்கு போறோம்னா பேசவே கூடாது. உள்ள கால் எடுத்து வச்சதுல இருந்து பேசவே கூடாது. இறைவனும் நாமளும் மட்டும்தான் பேசணும். ஆனா ஒரு அப்படி போட்டு விட்டு போறாங்க. யார் சொன்னது? அது இந்த குலநாசத்தை சொல்லல. விபூதி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு பேரனுக்கோ பேத்திக்கோ மகளுக்கோ வயிறு வலிக்குது, உடம்பு சரியில்லைன்னா உடனே அந்த விபூதி எடுத்து அப்படி வைத்தீஸ்வரான்னு பூசுங்க, குணமாயிடும். கொடுக்கிற விபூதிகளையும் குங்குமத்தையும் அங்க போட்டுட்டு வராதிங்க. எதெல்லாம் பாவம் எதெல்லாம் கர்மா அப்படின்றதுக்கு ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் நான். அந்த புத்தகத்தை விரைவில் நான் வெளியிடுவதற்கு இருக்கிறேன். அது தயவு செய்து இன்னையிலிருந்து கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த 8வது திருவாசக மாநாட்டில் கேட்டுக்கிட்டது, கோயிலுக்கு போய் பேசக்கூடாது. அடுத்தது கோயிலுக்கு குங்குமத்தை வாங்கி வச்சுக்கணும். வீட்டுக்கு போயிட்டு அதை பத்திரமா வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைனா இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதோ அல்லது வீட்டில் படுக்கும் போதோ அதை விட்டுட்டு படுங்க, சூப்பராக இருக்கும். அதை செய்யுங்க. ஏன்னா நமக்கு சாமி கும்பிடாதவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய மீட்டிங்கில் போனீங்கன்னா அப்படியே அந்த விபூதியை வாங்கும்போது அப்படி பவ்யமாக வாங்குவாங்கப்பா, வாங்கிட்டு அங்கேயே போட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம ஆளாகணுமா? தயவு செய்து இன்னையிலிருந்து நீங்க மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவர்கள்கிட்ட எல்லாம் சொல்லி கோயிலுக்கு போகும்போது இறைவன் குங்குமம் எதுக்காக வைக்கிறோம்? சரி, அதுல கொஞ்சம் தான் இருக்கு. சந்தனம் எதுக்காக பூசுறோம் தெரியல. சரி, பரவாயில்ல. அந்த எனக்கு யாரு? எனக்குள்ள இருக்கிற ஆத்மா, அந்த சித்தரோட ஆத்மா தான். அந்த விபூதியை எடுத்து அந்த கண்ணாடியை பார்த்து அவன் அப்படி வைக்கும் போது இந்து மதத்தினுடைய அடையாளங்களை நீங்க பூசி அழகாக நான் ஒரு இந்து என்ற உணர்வோடு போங்களேன், எவ்வளவு அற்புதமா இருக்கும். இன்னைக்கு யார் இந்த மாதிரி குங்குமம் எல்லாம் வைக்கிறீங்க? எல்லாம் ஒற்றைப்பட்டு தான் வைக்கிறீங்க. அது நெத்தியிலே நிற்க மாட்டேனுது, வாழ்க்கையிலே நிற்க மாட்டேனுது. இந்த மாநாட்டுக்கு பிறகு தயவு செய்து என் பெண்கள்லாம் அழகா குங்குமம் வைங்க. குங்குமம் தான் நமக்கு நெத்தி நிறையா அழகை தருவது. குங்குமம் தான் அழகை மட்டும் தருவதல்ல, அனைவரும் ஒன்று என்று கருதக்கூடிய மனங்களையும் தரும் அந்த குங்குமம். தயவு செய்து இந்த மாநாட்டுக்கு பிறகு இந்த 3 அடையாளங்களையும் அற்புதமாக தெரிந்து கொண்டு நான் ஒரு இந்து என்ற உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த 8வது திருவாசக மாநாட்டில் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இங்கு வருகை தந்திருக்கிற என் பெண்களுக்கெல்லாம் ஒரு தகவல், இந்த தகவலை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன்.
இங்கேயும் உங்களுக்கு அந்த தகவலை சொல்றேன். ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு சக்தி அதிகம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா தானே? எல்லாத்தையும் தாங்குற பவர் யாருக்கு இருக்கு? நமக்கு தான் இருக்கு. அதனால எல்லாமே நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் பூமாதேவி, கங்கா தேவின்னு எல்லா இடங்களுக்குமே பெண்களுடைய பெயரை தான் வச்சிருக்காங்க. இந்த நாட்டுக்கு பாரத மாதான்னு பேரு. பெண்கள் அவ்வளவு அற்புதமானவங்க. ஆனா நீங்க யாரும் உங்களுடைய அருமை தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க அற்புதமா வாழணும்டா. நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு சக்தி அதிகம். நம்ம சொல்லுக்கு வலிமை இருக்கு. நம்ம சொல்லுக்கு வலிமை இருக்கா இல்லையா?